ஆக்சுவலி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு நிறைய மாதிரியான கேள்விகள் வந்துச்சு. பட் ஆனால் ஐம் ரியலி பிளெஸ்ட் பிகாஸ் நிறைய பாசிட்டிவான பீப்புள் வந்து அவ்வளோ பாசிட்டிவா Q&A அப்படின்னாலே நெகட்டிவா நிறைய த்ரோ பண்ணுவாங்க இல்லையா? பட் நான் ரொம்ப நெகட்டிவா எனக்கு எதுவுமே வரவே இல்லை. ஸோ ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட். அப்போ நம்ம Q&Aக்குள்ள போலாமா? ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. அப்புறம் எல்லாம் பட்டாசு வாங்கியாச்சா, ஸ்வீட்ஸ் வாங்கியாச்சா, எப்படி ஜாலியா? ஆக்சுவலி சண்டே ஈவினிங் தானே ஆக்சுவலான தீபாவளி இல்லையா? நாளைக்கு காலையில வெடிப்போம். அப்புறம் மண்டே அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் கூட அவ்வளோ யாரும் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் தீபாவளி அன்னைக்கு முன்னாடி நாள் நைட் தான் பயங்கரமான தீபாவளியா இருக்கும்ல. எனக்கு தீபாவளி அன்னைக்கு முன்னாடி நாள் தான் ரொம்ப பிடிக்கும், விச் இஸ் ஆக்சுவல் தீபாவளி. காலையில ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு மாதிரி தீபாவளி முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா? எண்ணெல்லாம் தேய்ச்சி குளிச்சு அதுக்கப்புறம் போய் பட்டாசு வெடிச்சு அதெல்லாம் இல்லை. நமக்கு முன்னாடி நாளே ஃபுல்லாக கொளுத்தி விட்டாதான் நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சேஃபாக, நல்லா சாப்பிட்டு 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 சந்தோஷமா இருக்கணும். ஓகேயா? எப்படி நம்ம கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கும் போது அழகா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்மளோட சேட்னஸ் எல்லாமே போயிட்டு உங்க லைஃப்லயும் ஃபுல்லா லைட்டால நிரம்பணும் அண்ட் ஹாப்பினஸால இருக்கணும். எல்லாமே சந்தோஷமா நடக்கணும். ஓகே, அப்போ நம்ம Q&Aக்குள்ள இறங்கிடலாமா? ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க எப்பவுமே இந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தானா, சிரிக்கலாம் மாட்டீங்களா அப்படின்னு. நான் இன்னைக்கு ஆக்சுவலி சரண்யாவா எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரியே இந்த வீடியோவை நான் பண்றேன். ஓகேவா? ஆக்சுவலி எல்லா வீடியோவுமே நான் அப்படிதான் பண்ணுவேன். பட் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா நீ கண்டிப்பா கேட்க மாட்டேன். ஸோ அதனாலதான் அந்த மாதிரி ஒரு டோன் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் இங்க வந்து நம்ம இன்னைக்கு தீபாவளினால ரொம்ப ஜாலியா இருக்கலாம். ஓகே, இன்ஸ்டாகிராம்லயும் ஸ்டோரி போட்டிருந்தேன் அண்ட் யூடியூப்லயும் போஸ்ட்ல கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதுல இருந்து ரேண்டமா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் என்னவோ அதெல்லாம் நான் ஆன்சர் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் நிறைய கொஸ்டின் வந்தது என்ன பத்தி தான், பர்சனல் கொஸ்டின்ஸ் தான். நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஏஜ் என்ன, நீங்க எங்க இருக்கீங்க, அப்புறம் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க, வை டிட் யூ ஸ்டார்ட் யூடியூப், அது எல்லாத்துக்குமான ஆன்சரை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல Q&Aல பண்ணிட்டேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதை வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோல நம்ம வேற கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டோன்ட் யூ ஃபீல் யுவர் லைஃப் இஸ் போர்ட், லைக் நோ சாங்ஸ், நோ ஃபோன், நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ நத்திங், எதுவுமே இல்லாம இப்படி போர் அடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து இந்த பேஸ்ட் ஆன் த லாஸ்ட் வீடியோவை பத்தின கொஸ்டின் தான் இது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், லைக் அதுலயே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, லைக் ஃபோன் இல்லாம எப்படி வீடியோ பண்றீங்க, அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் வேணான்றீங்க, ஏன் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க, சாங்ஸே கேட்க மாட்டீங்களா, அப்போ உங்க லைஃப் ரொம்ப போர் அடிக்கும் தானே, ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு இருக்காதா அப்படி இப்படின்னு. ஏன் வீடியோவோட கான்டெக்ட் கரெக்டா புரிஞ்சுக்க முடியல அப்படின்றத எனக்கு தெரியல. ஸோ நான் சொன்ன அந்த 1 மந்த்ல நான் எனக்காக என்ன பண்ணேன் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது எல்லாரும் பெடல் பண்ணி தான் கத்துப்பாங்க. ஸோ அந்த 1 வீக் இல்லைனா 2 வீக்ஸ் நான் பெடல் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நார்மலா சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க பெடல் பண்ணீங்க, இப்போ ஏன் நார்மலா ஓட்டுறீங்க, பெடல் பண்றது தானே சொன்னீங்க அன்னைக்கு அப்படின்னா, நான் தான் கத்துக்கிட்டேன்ல, அதுக்கப்புறம் என்னால் நல்லா தான் ஓட்ட முடியும். இன்னுமே நீ பெடல் பண்ணி ஓட்டு, அப்பதான் நீங்க சொன்னது நிஜம் அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க கேட்கறது. நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா பெடல் பண்றதை விட்டுட்டு நார்மலா ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஸ்டார்டிங்ல அது தேவைப்பட்டுச்சு. நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது. இப்போ நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி எனக்கு என்னென்ன ஃபிளெக்சிபிளா இருக்கணுமோ அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன். ஸோ நான் புதுசா என்ன ஷெட்யூல்லாம் மாத்திருக்கேன், என்ன பண்ணா நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் என்ன நான் இன்னொருக்க சொல்றேன். பட் இது எனக்கு அந்த கஷ்டமான ஃபேஸ்ல தேவைப்பட்டுச்சு, அது என்ன மாத்துச்சு அப்படின்னு சொல்றேன். போனே யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க, அப்படி எதுக்கு ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா, இது நான் பதில் சொல்லணுமா இதுக்கு? அப்புறம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, என்னோட வேலை என்ன அப்படின்னா, நான் கிரியேட் பண்ணிருக்கிறது அதுல போஸ்ட் பண்ணுவேன். லைக் ஏதாவது பீப்புளுக்கு அதை தேவைப்பட்டு அதை பார்த்து அவங்க மாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு பி சோ சக்சஸ்ஃபுல் இன் யோர் லைஃப், ஒய் ஆர் யூ வேஸ்டிங் டைம் இன் அட்வைசிங் பீப்புள்? ஸோ இதை வந்து நான் ஒரு அட்வைஸா நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னால ஒரு வீடியோ 2 வீடியோல நான் நிறுத்திடுவேன். எனக்கு அது தேவையில்லை. எத்தனை நாளைக்கு நம்ம அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க முடியும்? கிடையாது. இது வந்து நான் மனசார பண்ற விஷயம், அதனாலதான் என்னால கண்டினியூஸா பண்ண முடியுது. ஸோ நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, மற்ற பீப்புளுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டா இருந்தா தட் இஸ் ஃபைன். பட் ஐ ஃபீல் நான் வந்து நிறைய பீப்புளோட வழியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். தே ஆர் கோயிங் இன் அ பாசிட்டிவ் வே. அவங்க லைஃபை நோக்கி அவங்க போறாங்க, அவங்களுக்கு சக்சஸ் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு நான் ப்ரீச் பண்ணும்போது ஐ ஃபீல் சோ ஹாப்பி. அடுத்த கொஸ்டினை பாருங்க, யூ ஆர் டூயிங் திஸ் ஃபார் மணி. உங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது வரல அப்படின்னா நீங்க இது பண்ணவே மாட்டீங்க, உங்களுக்கு ஏதோ வருது அதனாலதான் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்கணும், யாராவது நமக்கு வந்து நல்லது சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்கணும் தானே. அவங்களுக்கு என்ன வருது, அவன் மேல போயிருவானா, நல்லா இருப்பானா, நல்லா இருந்துட்டா என்ன பண்றது, நம்ம நல்லா இல்லாம போயிடுவோமோ, எதுக்கு இந்த பொறாம? ஏன் இன்னோசென்ட்டாவே இருக்க முடியல? யாராவது ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வராங்க, நல்லது பண்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கெடுக்காம, கெடுத்து அவங்கள நாசம் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. எதுக்கு இந்த வயித்தெரிச்சல், வெந்து போறது? எனக்கு புரியல. நீ மத்தவங்கள பார்த்து வெந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா உன் லைஃப்ல உன்னால மேலேயே வரவே முடியாது ப்ரோ.
அப்படி நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டு இருக்கேன் பிடிக்கல அப்படின்னா அதை நீங்க திருத்தணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், இந்த உலகத்துல நிறைய இருக்கு திருத்தருக்கு. முதல்ல அதெல்லாம் திருத்தி முடிச்சுட்டு அப்புறமா இங்க வாங்க, இங்க என்ன நடக்குதோ அதை பார்த்து பேசி நம்ம திருத்திக்கலாம். சரியா? அடுத்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கொஸ்டின், உங்க வீடியோஸால நடந்த இம்பாக்ட பத்தி சொல்லுங்க அப்படின்னு. நான் இதை பத்தி ரொம்ப நாளாவே பேசணும்னு ஆசைப்பட்டேன், பட் இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய பீப்புள் வந்து மெயில் அனுப்பும்போது லைக் நான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பார்க்கறத விட்டுட்டேன், என் லைஃப்பை நான் நோக்கி போயிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய லைக் நான் என்ன பாசிட்டிவா பாக்குறேன், நான் என்ன நல்லா கேரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என் லைஃப் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி மெயில்ஸும் பாசிட்டிவா நோட்ஸ் எல்லாம் அனுப்பும்போது லைக் நம்ம அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு பாதையை மாத்தி விட்டுருக்கோம்னு நினைக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? லைக் இட்ஸ் ஆக்சுவலி இம்பாக்டிங் த பீப்புள். நம்ம வந்து ஒரு ஸ்கூல் நடத்தி அது மூலியமா டீச் பண்ணா மட்டும்தான் நமக்கு அதுலயும் தானே காசு வாங்குறாங்க. அதை பார்த்தா நீங்க பிசினஸ்ன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அங்க எஜுகேஷன் டீச் பண்ணி தராங்க. வந்து டீச் பண்றவங்க உங்களுக்கு சும்மா டீச் பண்ணி தருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஸோ அதுக்கான நம்ம காசை கொடுத்துதான் ஆகணும். ஸோ ஸ்கூல் அப்படிங்கிறதே ஒரு பிசினஸ் தான். அப்படிங்கும்போது இங்க நீங்க பிசினஸா பாக்குறீங்க அப்படின்னா எல்லாமே இங்க பிசினஸா தான் இருக்கும். மனசு வேணும், நல்ல மனசு வேணும். அப்பதான் அந்த பாக்குற கண்ணோட்டம் நல்லதா இருக்கும். இல்ல எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஜெலசியான மனசு, நான் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, எனக்கு யார் மேல வந்தாலும் ரொம்ப எரிச்சலா இருக்கும். வை? பிகாஸ் நீ மேல வரல, அதனால உனக்கு எரிச்சலா இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி நம்ம கெட்ட எண்ணத்துக்குலாம் போக வேணாம். நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களை நல்லபடியா பார்க்க தோணும். ஸோ மற்றவங்க நல்லா இருக்கும்போது வி ஹாவ் டு அப்ரிஷியேட் இட். அப்பதான் நீயும் நல்லா மேல வருவ. எப்பா 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 அடுத்த கொஸ்டின் வந்துருச்சு. இதை பத்தி நான் எவ்வளோ டைம் தான் உங்களுக்கு சொல்றது? வை ஆர் யூ நாட் கிவிங் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்? ஓகே சார், இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா சார், இந்த மாதிரி நான் வந்து நம்ம Q&A பண்றோம். ஸோ இந்த Q&Aல உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்றீங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே சார் மேடம்னு போட்டுட்டு இருந்தா அது எப்படி இருக்கு எனக்கு புரியல. நீ வா போ அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் ஐம் கம்யூனிகேட்டிங் வித் யூ, ஐம் ஜஸ்ட் கனெக்டிங் வித் யூ. இங்க மோஸ்ட்லி பாக்குற எல்லாருமே என்ன வயசுக்கு மேல இருப்பாங்க, கீழே இருப்பாங்க, அந்த மாதிரி தான் சொல்றீங்க. பட் தட்ஸ் ஃபைன். நான் உங்களை வீடியோஸை தாண்டி ஏதாவது வாடா போடா வாடி போடி இப்படி எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன் நான் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த கண்டென்ட்டுக்கு அது தேவைப்படுது. எவ்வளோ டைம் தான் நானும் சொல்றது? பீப்புள் எப்படியெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ரெஸ்பெக்ட்டுக்கும் இந்த ரெஸ்பெக்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இஃப் யூ கெட் அ டைம் மிஷின் அண்ட் வென்ட் பேக் 5 years to your past, what would be your advice to your லைக் என்னோட பாஸ்ட் செல்ஃபுக்கு? நான் இங்கேருந்து 5 வருஷம் பின்னாடி போயிட்டு எனக்கான அட்வைஸை நான் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா சீரியஸ்லி நான் இப்போவும் நல்லா இருக்கேன். ஒருவேளை அட்வைஸ் கொடுக்கணும், 5 அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை. ஐ ஃபீல் ஐ எம் குட். ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்னைக்குமே ஹானஸ்டா இரு சரண் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஹானஸ்டியை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்ற ஒரு அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, we all know that education system is not great. So if you become the education minister for one day and got the full power, what is the first thing that I would change? ஸோ இது ரொம்ப நல்ல கேள்வி இல்லை? இது ரொம்ப நல்ல கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் சொன்ன எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறது? எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா what do you mean by that? லைக் இந்த மாதிரி எல்கேஜியில் ஏபிசிடி சொல்லி தரது தப்பா? அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள 1 2 3 டேபிள்ஸ், அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே போய் 10th வரைக்கும் இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்களே, அது தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல 11th 12th இது தப்பு அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல அவங்க சொல்லித்தர முறை தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? வாட் இஸ் த தப்பு இன் எஜுகேஷன் சிஸ்டம்? மேபி சொல்லித்தர டீச்சர்ஸ் தப்பா இருக்கலாம், பட் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஐ ஃபீல் இந்தியால இட் இஸ் so good and so லைக் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதுல சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா வே ஆஃப் டீச்சிங் வேணா. இப்போ ஸ்மார்ட் கிளாஸ்ல டீச் பண்ணாலும் நம்ம என்னத்தை அப்படி படிச்சு இது பண்ணிட்டோம் சொல்லுங்க? இட்ஸ் ஜஸ்ட் தட் நமக்கு படிக்கிறதுக்கு என்னைக்குமே தோணாது. படிப்புனாலே ஒரு மாதிரி இப்படி கொளுத்தி போட்டுட்டு அதை இது பண்ணணும் தான் நினைப்போம். அப்புறம் ஒரு மாதிரி அலர்ஜி. ஸோ நம்ம கிட்ட தப்பு வச்சுட்டு நம்ம சிஸ்டத்தை இது பண்ணணும் அப்படின்னா அது கிடையாது. ஸோ நீங்க என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நான் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பீப்புளோட மைண்டுக்குள்ள போயிட்டு அந்த படிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியை கொண்டு வரணும். அவ்வளவுதான், எனக்கு வேற ஒண்ணுமே வேணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, காலேஜ்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அக்கா. ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் ஆல்சோ ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் பாக்குறீங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் ஹாய். நான் வந்து எனக்கு வந்து இந்த அது வந்து ஒரு மாதிரி விசித்திரமா தோணுது. நம்ம எப்படி இங்க இருக்கோம், அது எங்கேயோ தெரியுது இல்லையா? நம்ம இப்ப வேற கண்ட்ரில நம்ம முகம் இப்ப வேற கண்ட்ரில எங்கேயோ அவங்க பாத்துட்டு இருக்காங்க. சோ நான் அங்க இருக்கேன் இல்லையா? அதனால எனக்கு அது மாதிரி ஒரு விசித்திரமா நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஹாய். வித்திச்சிரன்னு சொன்ன இல்லையா? எனக்கு இந்த நத்தச்சிரம் வெரி வெயிட் நட்சத்திரம் அதுவுமே எனக்கு வாயில வராது. ஐ ஹாவ் சம் கொலாபரேஷன்ஸ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். காலேஜ்ல இனிஷியல் ஸ்டேஜ்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லைக் இட்ஸ் ஃபுல் ட்ராமா. எப்படின்னா நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், ஜாலியா வரணும், நல்லா பவுடர் எடுத்து மூஞ்சி ஃபுல்லா பூசிக்கிட்டு அப்படியே அழகா போயிட்டு அழகா வரணும். அந்த மாதிரி ஒரு அதுவும் இல்லாம நான் காலேஜ்ல பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ஃபுல் பாட்டு தான்.
ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஒரு காதல் ஒரு ஒரு மூவில இருக்க மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒன்றும் பெருசா இல்ல. பட் ஆனால் என்னோட விஷயத்துல கரெக்டா இருந்தேன். அதுல வந்து நான் கோட்டவே விட மாட்டேன். ஸோ என்ன நீங்க பண்ணாலுமே உங்களோட விஷயத்துல உங்க லைஃப்ல கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபியூச்சர் என்டிவர்ஸ். லைக் நீங்க வந்து எப்பவுமே இப்படிதான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இல்லைன்னா சிச்சுவேஷன்ஸ்னால சேஞ்ச் ஆயிட்டீங்களா அப்படின்னு. நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரே இல்லை. அண்ட் ஆல்சோ நான் வந்து சிச்சுவேஷன்ஸ்னால சேஞ்ச் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்டா எப்படி சொல்லலாம் இத? சரி, ஓகே. இப்ப நான் ஒரு செடியை நெட்டு வைக்கும் போது அது வந்து குட்டியா செடியா இருக்கா, அது பல வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், அது மரமா மாறிடும். சோ அன்னைக்கு வந்து நம்ம அந்த செடியை பார்க்கும்போது, அன்னைக்கு நான் பார்க்கும்போது நீ செடியா தானே இருந்த, இன்னைக்கு ஏன் நீ மரமா வளர்ந்துட்ட அப்படின்னு கேட்டா அதனால என்ன சொல்ல முடியும்? அது வளர்ந்துதான் ஆகும், வேற வழியே கிடையாது. பல வருஷம் நீ செடியாவே இருக்கணும் அப்படின்னா அதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ லைஃப்ல ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு காலங்கள் எல்லாம் கடந்து கடந்து போகும்போது நம்ம அப்படியே மாறிடுவோம். அண்ட் நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்லாம் கிடையாது. நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் அந்த மாதிரி. நான் அப்படி பேசினாதான் மோட்டிவேஷன் பண்ணும் போதோ இல்லைன்னா நீ இப்படி இரு அப்படி இரு நம்ம நான் உங்க அக்காவோ தங்கச்சியோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நான் சொல்லிட்டு இருக்கும்போது படி தங்கம், ஏன் சாமி, ஏன் தங்கச்சி, ஏன் தம்பி, ஏன் அண்ணா இப்படி பண்றீங்க, நல்லா படிங்க அண்ணா அப்படிதான் யாருமே கேட்க மாட்டாங்க. அறிவில்ல, படிக்கணும்னே தோணல உனக்கு, நல்லா உருப்படணும்னே தோணாதா அப்படிலாம் கேட்கும்போதுதான் அந்த ஒரு வரும். அதுக்காக தான். Do you believe in God? If you believe in God, what or who is God? அவங்களுக்குன்னு ஒவ்வொரு விஷயம் இருக்கு இல்லையா? நான் கடவுள் இருக்குன்னு நம்புறேன். ஸோ மேபி சில பேர் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நம்புவாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அந்த கடவுளை தான் நான் பாசிட்டிவ் எனர்ஜியா பாக்குறேன், பாசிட்டிவ் எனர்ஜியை தான் கடவுளா பாக்குறேன். ஸோ ஐ பிலீவ் காட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்மளால முன்னாடி போயிட்டே இருக்க முடியாது. நம்ம எல்லாம் ஒரு மாதிரி தத்தி மாதிரி இருப்போம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னாலே அங்க கடவுள் தான் பாசிட்டிவ் எனர்ஜி தான் கடவுள். அந்த பேர்னு மட்டும்தான் வச்சிருக்காங்க. பட் இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு எனர்ஜி. அடுத்த கொஸ்டின், ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க, நிஜமாவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எப்படி இருக்க முடியுது? அப்போ உங்களுக்கு பர்த்டேக்கெல்லாம் யார் விஷ் பண்ணுவா அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாதான் பர்த்டேக்கு விஷ் வருமா? நான் ஆக்சுவலி நீங்க சொல்றதுல தப்பு ஒன்றும் கிடையாது. நான் அரௌண்ட் ஜூலை மந்த்ல எல்லா கான்டாக்ட்ஸையும் டெலிட் பண்ணி ஃபோன் எல்லாம் தூக்கி வீசிட்டு நமக்கு எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்னு நான் நிறுத்தும் போது ஐ தாட் என்னோட ஆகஸ்ட் 31st பர்த்டே வரும்போது நமக்கு விஷ் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் நினைச்சேன். பட் there is some other plan. நான் இத்தனை வருஷத்துல எனக்கு கிடைக்காத விஷஸ் லாஸ்ட் ஆகஸ்ட் 31st நான் ரொம்ப நிறைய நல்ல விஷஸ் எல்லாம் கிடைச்சிச்சு எனக்கு. ஸோ அதனால நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு ஒன்று கிடைக்காம போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இதோ ஒன்று கண்டிப்பா நமக்கு நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு சில செட் ஆஃப் டைம்ல உனக்கு வந்து தேவைப்பட மாட்டாங்க. பட் ஆனா நீ உன் லைஃபை புரிஞ்சுக்க உனக்கு யார் தேவையோ அவங்கள நீங்க கூட வச்சுப்பீங்க. இதுக்காக நான் வந்து நீ ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்காத, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருந்தா தான் நீ உருப்பட முடியும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். யூ நீட் சம் பீப்புள். பட் ஆனா அந்த பீப்புள் உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த பீப்புளே நீ டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு கடைசியில கஷ்டமா இருக்கு, அழுக வருது அப்படின்லாம் சொன்னா அந்த மாதிரி தான் நான் இருக்க வேணாம்னு சொல்றேன். why 0 following in Instagram? அண்ட் ஆல்சோ ஏன் உங்களுக்கு வந்து சோசியல் மீடியால இவ்வளோ எதிர்ப்பு? சோசியல் மீடியானாலே ஏன் பிடிக்காத மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? எனக்கு ஒன்றும் நடக்கல. எல்லார் லைஃப்லயும் ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியல. இப்போ நான் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் ஸ்டைல் கூட வேணாம், நான் கெட் ரெடி வித் மீ போட்டுட்டு இருக்கேன்னு வைங்களேன். என் கூட நீங்க எதுக்குங்க ரெடி ஆகணும் சொல்லுங்க பாப்போம். தேவையே இல்லை. உங்களுக்கு ரெடி ஆகி நீங்க எங்கேயாவது கிளம்பி போயிருப்பீங்க, ஃபைன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட் ரெடி இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ அப்படின்னா கூட அதை பார்த்து நம்ம கத்துக்கிறோம், தட் இஸ் ஃபைன். பட் ஆனா நான் இங்க போறேன் வரேன் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? எதுக்கு மத்தவங்களோட லைஃபை நான் பார்க்கணும்னு கேட்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் அவேர்னஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த அவேர்னஸ் நான் ஸ்ப்ரெட் பண்றதுல தப்பு இல்லை இல்லையா? சும்மா உட்காந்து ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? நம்ம லைஃப்லயே அங்க என்ன பண்ணணும்னு தெரியல, அப்புறம் ஏன் நம்ம மத்தவங்க லைஃப் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும்? கரெக்ட் தானே? இப்ப பிக் பாஸ் வேற வந்துருச்சு. இன்னும் 100 நாளைக்கு இந்த பொங்கல் முடிகிற வரைக்கும் உட்காந்து நம்ம கதை தான் அங்க ஓடிட்டு இருக்க மாதிரி அப்படியே உட்காந்து இந்த ப்ரோமோ 1 ப்ரோமோ 2 ப்ரோமோ 3 கீழெல்லாம் அடிச்சுட்டு சாவீங்க. ஆல்சோ இவங்களுக்கு ஓட் போடுங்க அவங்களுக்கு ஓட் போடாதீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிப்பீங்க. இந்த சீசனை பத்தி சொல்லவே தேவையில்ல, நம்ம அதை பத்தியே பேசவே வேண்டாம். ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் இட். அதுல இருந்து அவங்களுக்கு காசு வருது, நமக்கு ஒரு வெங்காயமும் இல்லை. ஸோ ப்ளீஸ் டூ யுவர் ஒர்க். What do you do when something goes not like planned? Okay. ஸோ நான் பிளான் பண்ண மாதிரி ஒரு விஷயம் போகலை அப்படின்னா நான் இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். லைக் நான் பிளான் பண்ணுற மாதிரி எப்போ வரைக்கும் நடக்குதோ அது வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து. வேற என்ன பண்ண முடியும்? ஒரு டைம் பண்ண முடியல, லைக் நான் 2 மாதம் ஜிம்முக்கு போயிட்டு நான் கிடைச்ச ஃபிசிக் கிடைக்கல, நான் நினச்ச ஃபிசிக் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக 2 மாதத்துல நான் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த 2 மாதத்தோட பலன்லாம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? எனக்கு எப்போ நான் என்னோட ட்ரீம் ஃபிசிக்கை எப்போ அச்சீவ் பண்ணுறனோ அது வரைக்கும் நான் போவேன். ஸோ என்னோட பிளான் எப்போ நடக்குதோ அது வரைக்கும் நான் அதே பிளானை பண்ணிட்டு இருப்பேன், இல்லைன்னா பிளானை சேஞ்ச் பண்ணி பண்ணுவேன், அவ்வளோதான். Why do you start self-help podcast?
நான் பாட்காஸ்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும், லைக் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா நான் பாட்காஸ்ட் வச்சிருக்கேன் தெரியுமா? லைக் அதுலயும் நல்லதா நம்ம கேட்கறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. யாருமே வரதில்லை. ஏன் வரதில்லை? லைக் லைஃப்ல பிஸியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பட் ஆனா நான் பாட்காஸ்ட்டும் பேசிட்டு இருக்கேன். வீக்லி Thursday அண்ட் டியூஸ்டே 7:30க்கு போடுவேன். அதுல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வேளை நீங்க செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நிறைய நல்ல விஷயத்த நம்ம கத்துக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூடியூப் நான் வந்து நல்லா அவங்க கூட நேரடியா பேசணும். லைக் நல்ல விஷயங்களை, நேச்சுரலா நடக்கிற விஷயத்த நான் சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணேன். டு யூ பிலீவ் பீப்புள் கேன் சேஞ்ச்? உண்மையாவே இந்த உலகத்துல ஒரு 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 விஷயம் இருக்கு அப்படின்னா அது இதுதான். பீப்புள் வந்து நல்லாவும் மாறுவாங்க, கெட்டதாவும் மாறுவாங்க. ஒருத்தர் ஒரு டைம் தப்பு பண்ணிட்டாங்க, கெட்டது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம அதோட கொளுத்தி விட்டுறக்கூடாது. லைக் போதும், இதுக்கப்புறம் நீ கிடையாது, நீ மாறவே மாட்ட, நீ ஒரு இது, நீ ஒரு அது கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதோட விட்டுருங்க, ஃபைன். பட் ஆனா பீப்புள் மாறுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா மாறுவாங்க. கெட்டவங்க ரொம்ப நல்லவங்களா மாறுவாங்க, நல்லவங்களும் கெட்டவங்களா மாறுவாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஐயோ, இந்த கொஸ்டினை படிக்க படிக்க எனக்கு ஆசையா இருந்தது. என்ன அப்படின்னா, டு யூ கெட் ஆங்கிரி? இஃப் நாட், வை யூ டோன்ட் கெட் ஆங்கிரி? இஃப் யூ கெட் ஆங்கிரி, டெல் மீ வை யூ கெட் ஆங்கிரி. ஸோ யூ வில் கெட் ஆங்கிரி, அந்த மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ ஆங்கிரி 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 இதை படிக்கும் போதே சிரிப்பு தான் வருது, ஆங்கிரி வரல. ஸோ எனக்கு நிறைய கோவம் வரும். ஆமா, பட் சட்டு 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 சட்டுன்னு கோவம் வரும் அண்ட் உடனே அப்படியே டிசப்பியர் ஆயிடும். ஸோ கைண்ட் ஆஃப் ஷார்ட் டெம்பர். அது வந்து ஒரு அந்த மாதிரி பீப்புளை வச்சு தான் கோவப்படுவேன். எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு கோவம் வருது. எங்க வீட்டில் கோவம் வருதா அதோட நிறுத்திப்பேன். வெளி பீப்புள்ஸ் கிட்ட தான் எனக்கு கோவம் வருதுன்னு கேட்டா எனக்கு கோவம் வராது. இப்போ கமெண்ட்ஸ்ல ஏதாவது கெட்ட வார்த்தை நான் படிச்சேன்னு வச்சுக்கேன், எனக்கு சிரிப்பு வரும். ஏன் சிரிப்பு வருது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அவங்களுக்கு எவ்வளவு வயிற்றுச்சலா இருந்தா, வேதனையா இருந்தா, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி அவங்களோட மன நிம்மதியை தேடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து விட்டுருவேன். எனக்கு சிரிப்பு தான் ஒரு யாராவது கெட்ட வார்த்தை பேசினா கூட. அதுக்காக நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நோ ப்ளீஸ், நோ நோ நோ. வாட் யூ வில் டூ இஃப் யூ டிட் நாட் ஸ்டார்ட் யூடியூப் சேனல்? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா என்ன? இப்போ மற்றவங்களை உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்திருப்பேன். வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐடில. அண்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் என்னோட பேசிக்காவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இந்த மாதிரி ஐ வாண்ட் டு பி லைக் இந்த மாதிரி ஸ்பீக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, எங்க வீட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு எழுது படி அப்படின்ட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை மேபி பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு நான் எப்படி சொல்றது, பிடிச்ச விஷயத்த தானே பண்ண முடியும். அதனால தான் நான் பண்றேம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சிருக்கேன். கேன் யூ ஏபிள் டு ஷேர் ஹவு டு யூ ஸ்பெண்ட் யுவர் டே? ஸோ ஹவு டு ஐ ஸ்பெண்ட் மை டே அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு தாட் இருக்கு. இதை பத்தி நான் என்னோட பிளான்ஸ், நான் எப்படி என்னோட டே ஷெட்யூல் பண்றேன் அப்படின்ற ஒரு இது கொடுத்தேன் அப்படின்னா நீங்களும் அது மாதிரி ஒரு மாதிரி நல்ல கிளாரிட்டி கிடைக்கும்னு. ஸோ அது வீடியோ போடுறேன். பட் இப்போ சொல்லணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருவேன் அப்படின்னா, என் மைண்ட்ல எந்திரிச்சதுமே இதை பண்ணணும், இன்னைக்கு இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிடுவேன். ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ், இங்க ஃபுல்லா ஸ்டிக்கி நோட்ஸ் தான், ரூம் ஃபுல்லா ஸ்டிக்கி நோட் தான் ஒட்டியிருப்பேன். ஸோ நான் எழுதி வச்சிருவேன், இதை தான் நீ பண்ண போற, இதை முடிக்காம நீ தூங்கக்கூடாது அப்படின்னு. அதுல 1 or 2 கண்டிப்பா மிஸ் ஆயிடும் தான், அதை ஒன்றும் என்னால் பண்ண முடியாது. பட் இம்பார்ட்டண்ட்டான எல்லாத்தையுமே நான் முடிச்சிருவேன். கஷ்டம் இல்லை, ஜாலியாக ஃப்ரீயாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல, அதோட வலி ஆஸ்ட்ரிச்சுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு தெரியாது. வாட் இஸ் யுவர் ஹாபி அக்கா? என்னோட ஹாபி வந்து எனக்கு ரீடிங் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கப்புறம் சண்டே ஆனால் அந்த மார்னிங்ல வந்து ஏதோ ஒரு படம் பார்க்கணும் போல தோணுது. பிகாஸ் முன்னாடி அந்த என்கேஜ்மெண்ட் எனக்கு எதுவுமே தேவைப்படலை. பட் இப்போ ஒரு வீக்லியோ ஒரு 2 weeks ஒன்ஸோ ஏதோ ஒரு படம் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் வீக்கோ முன்னாடி வீக்கோ தலைவன் தலைவி படம் பார்த்தேன். நல்லா என்னோட கேரக்டர் தான் அப்படியே புட்டி அடிச்சு மண்டே உடச்சி சண்டை போட்டேன். ஸோ ஐ ரியலி லைக் தட் மூவி. அடுத்தது ஷோ யுவர் வாட்ச் கலெக்ஷன் ப்ளீஸ். வாட்ச் கலெக்ஷன்னா இது வந்து கேசியோ ஐ காட் அஸ் அ கிஃப்டாக கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். விண்டேஜ் மாதிரி என்ன இது இருந்தாலுமே பிடிக்கும். இந்த கலரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் இங்கே 2-3 இருக்கு, இது காட்டுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட்டு இது எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ட்ராக்ல. இது சம்திங் அரௌண்ட் 2100 300 சம்திங் தான். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கலர் வாங்கும்போது எனக்கு பிடிக்கல, பட் அதுக்கப்புறமா பிடிச்சிருச்சு. இது வந்து சொனாட்டா எங்கள் அம்மாவோடது. ஸோ லைக் இது ரொம்ப ஓல்டு மாடல் தான், பட் எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னே தெரில. இதெல்லாம் இப்போ மோஸ்ட்டாக யாரும் வியர் பண்ணுறது இல்லை இல்லையா? பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ரொம்ப அந்த டைம்லலாம் நிறையா பேர் வியர் பண்ணிட்டு இருப்பாங்க. க்யூட்டாக இருக்கும், ரொம்ப சன்னமாக ஒரு மாதிரி கேர்லிஷாக தெரியல. ரொம்ப ரொம்ப பழைய வாட்ச். அப்புறமா இது ரொம்ப 100 rupees தான். பெங்களூரில் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இட்ஸ் ஜஸ்ட் 100 rupees. ஸோ சொல்கிறேன், அவ்வளோதான். Why 2 days gap for one video?
ஏன் 2 டேஸ் கேப் அப்படின்னா, நான் கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறம் என் டீம்ல நெறைய வேலை வேலை குடுத்துட்டே இருக்காங்க எனக்கு. அத நான் முடிக்கணும் இல்லையா? அப்ப நான் யோசிச்சு நல்லதா உங்களுக்கு குடுக்கணும். ஸோ, அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. அதனால தான் 2 டேஸ், 3 டேஸ் ஒன்ஸ் வீடியோ வருது. The next question வந்து, I think you might be around at the age of 23 to 24. I am so curious to know at this age, how did you gained the deep life lessons? ஸோ, எனக்கே தெரியல நிஜமாவே. நெறைய அடியும் நான் வாங்கல. பட் ஏதோ ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் வந்து மொத்தத்தையுமே நான் இப்படிதான் போல. நார்மலாவே நான் இப்படிதான் போல. அது இன்னும் நான் வெளிக்கொண்டு வராமலே இருந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை இந்த அந்த ப்ரீச் பண்றது தான் என்னோட நேச்சராவே மாறிடுச்சு. நான் பேசினதை பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்து, நீயா இப்படி பேசுன? உனக்குள்ள இருந்துதான் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கே இருக்கும். எனக்கே ஞாபகம் இல்லை நான் என்னெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. பட் நல்ல விஷயங்களை சொல்லி தந்துட்டு இருக்கேன் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எதனால இந்த மாதிரி டீப் லைஃப் லெசன்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஐ எம் டாக்கிங் மோர் டு மை மதர். அம்மா நிறைய சொல்லி தருவாங்க. ஸோ அவங்களோட நாலேஜ் எனக்கு பாதி இருக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாதி எனக்கு இருக்கு. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி தந்தாங்கன்னா அதை நான் போய் 50 வயசுல கத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வாங்கி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அம்மா கிட்ட இருந்து அப்புறமா என்னோடது கொஞ்சம் அப்படியே மிக்சிங் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு. டூ யூ நோ ஹவு டு டிரைவ் அ கார் ஆர் பைக்? எனக்கு பைக் தெரியும், கார் கத்துப்பேன். இந்த இயர் முடியறதுக்குள்ள கத்துப்பேன், கண்டிப்பா கத்துப்பேன். அப்படியே இப்படி சர்ன்னு ஓட்டுறோம். வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, லைக் மோஸ்ட்லி எல்லாம் பேசின மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று கொஸ்டின் என்ன, கேன் யூ ஸ்பீக் அபவுட் லவ்? லவ் அப்படிங்கிற டாப்பிக்கை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு இந்த Q&A எல்லாம் பத்தாது. இட்ஸ் அ பியோர் திங். அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஹூ ஆர் யூ? சரு மீன்ஸ் ஹூ. நல்லா இருக்குல்ல? இப்போ இதே மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஹூ ஆர் யூ, உங்க பேர் அங்க எழுதிக்கோங்க, உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னா, லைக் நான் இங்க பிறந்தேன், இங்க வளர்ந்தேன், நான் இதை படிச்சேன், அதெல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது. லைக் நீங்க யாரு பேசிக்காவே. ஒரு நிமிஷம் ஃபேன் அமுத்திக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாவே ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லா சத்தம் வருமானு தெரியல. ஸோ ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டா நீங்க உங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? நான் என்னை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்க இப்ப என்ன கமெண்ட்ஸ்லயே வந்து திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு ஏதாவது ரிப்ளை பண்ணிட்டாலுமே என் மனசு தாங்காது. லைக் அவங்களோட குணம் அது. அவங்க அந்த மாதிரி கேவலமா பேசுறாங்க, திட்டுறாங்க. பட் நான் யாரு? நான் அவங்கள திட்டக்கூடாது. ஸோ எனக்கு மற்றவங்கள காயப்படுத்துறது பிடிக்காது. பேசிக்காவே கைண்டா போயிடணும், அவ்வளவுதான். நான் உன்னை காயப்படுத்தினா உங்களை விட எனக்கு ரொம்ப ஜாஸ்தி வலிக்கும். ஸோ அதனால நான் மற்றவங்களை காயப்படுத்தவே விரும்பல. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, லைக் உங்களோட நேச்சர் அது. பட் ஆனால் மற்றவங்களை காயப்படுத்த வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ப்ளீஸ் ஹெல்ப் லாட் ஆஃப் பீப்புள். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன இருக்க போகுது? அந்த காசு பணத்தை எடுத்துட்டு நம்ம எங்கேயும் போக போறது இல்லை. லெட்ஸ் ஜஸ்ட் ஹெல்ப். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ரொம்ப பாசிட்டிவா பேசலாம். எல்லாருமே அவங்க லைஃப்ல ஒரு கைண்ட் ஆஃப் சக்சஸை பார்க்கணும், அவ்வளவுதான். ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பத்தி கூட நான் பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். பட் ஒன்னு பத்தி பேசணும் அப்படின்னா, யாரை பார்த்தாலும் யூடியூபர் ஆயிடுறாங்க. ஜஸ்ட் கோ அண்ட் டூ யுவர் ஜாப், லைக் மூவ் யுவர் பாடி அண்ட் தென் ஏர்ன் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்த கமெண்ட் தான் ஒரு 2 டேஸா என்னமோ முன்னாடி. நான் யோசிக்கிறேன், நல்லா மூட்டையெல்லாம் தூக்கி உழைச்சாதான் உழைக்கிற மாதிரியா இருக்குமா சாமி? எனக்கு புரியல. நல்லா மூட்டை தூக்கி வேர்வை சிந்தி இப்படியெல்லாம் உழைச்சாதான் உழைச்ச மாதிரி இருக்குமா? கிடையாது. இப்படி நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணணும். ஓகேயா? அப்புறம் நம்ம ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கேயும் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே உடம்பு உழைப்பு இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? கிடையாது. ஒருத்தரை பத்தி கேவலமா பேசணும் அப்படின்னா என்ன வேணா பேசிடுறதா? மேபி இன்னும் நம்ம கம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா லைவ் வரேன். சரியா? லைவ் வந்து எனக்கு இப்பவே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் பாட்டு உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். யாராவது வந்து வேற ஏதாவது இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னா என்னையா கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். நான் பாட்டுக்கு என்னை விட்டுருங்க தனியா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் லைவ் எல்லாம் வந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பேசணும் என்ன பண்ணணும் அது எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஐ ஹோப் நமக்குள்ள தானே நம்ம பேசி டீல் பண்ணிக்கலாம். சரி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் ஒரு குட்டி விஷயம் சொல்றேன். முன்னாடி எல்லாம் நம்ம தீபாவளி ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. லைக் எப்படி சொல்றதுன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி போனஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. லைக் 2-3 மாசமோ இல்லை 1 மாச சம்பளத்தை ஃபுல்லா அந்த கவர்ல போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லைக் அப்படியே நிறைய காசு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும்ல. இப்ப என்னமோ நம்ம நாட்டையே தரித்திரம் பிடிச்ச மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. 1.5 லட்ச ரூபாய்க்கு 1 பவுன் நகையை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கான் அப்படின்னா யாரால வாங்க முடியும்? யாராவது வாங்கி போடுவாங்களா?
ஸோ இதெல்லாம் நாட்டுக்கு வர கேடு தானே. இதையெல்லாம் நம்ம பத்தி பேசுறோம் அப்படின்னா, உனக்கு வந்து அறிவு இல்ல, அது இல்ல, வெங்காயம் இல்ல அப்படின்ட்டு வந்துருவாங்க. நம்ம ரியாலிட்டிய பத்தி பேசுறோம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே அங்க ஒரு மாரி பர்ன் ஆக ஆரம்பிச்சுரும். நாட்டோட செழிப்பு அப்படிங்கிறதே மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தானே. இப்ப வாங்குற பொருள கூட விலை ஏத்திட்டே நீங்க போறீங்க அப்படின்னா, வாங்காம எல்லாரும் அத விட்டு ஒதுங்கி தான் போவாங்க. அப்ப நாடு இன்னமும் நாசமா தான் போகும். இதெல்லாம் நமக்கு புரிஞ்ச அளவுக்கு கூட அந்த தாத்தாக்கு அவருக்கு தெரியறதில்ல பாத்தியா, அந்த சோன்பப்டி தாத்தாக்கு. பட் தட்ஸ் ஓகே. நான் ஏன் இத சொல்ல வந்தேன் அப்டின்னா, நம்மளோட லைஃபோட அந்த நல்ல நல்ல சந்தோஷமான விஷயங்கள் அப்படி இப்படின்னு எல்லாமே மாறிட்டே வருது இல்லையா? நல்லா பேரண்ட்ஸோட சந்தோஷமா இருந்தோம். நமக்கே தெரியாது இன்னைக்கு எத்தன பேர் வந்து வீட்டுக்கு போகாம, இந்த மாரி பஸ் எல்லாம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்டல்லயே இருக்காங்க. லைக் நாளைக்கு ஜாப் போறவங்க இருக்காங்க. நாளைக்குமே லாகின் பண்ணி ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பேரண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. சில பேருக்கு சோகமான நாட்களும் இருக்கும். சில பேர் சந்தோஷமாவும் கொண்டாடுவாங்க. பட் ஆனா பழைய மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது இல்லையா? சரி ஓகே. எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம நல்லா ஹாப்பி மூடுக்கு போலாம். ஸோ எல்லாரும் நல்லா ஜாலியா கிராக்கர்ஸ் வெடிச்சு பயங்கர சந்தோஷமா இருங்க. ஓகேயா? திஸ் இஸ் மை தீபாவளி ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? ஃபார்ச்சுனேட்லி இது நம்மளோட ரூமோட செட் ஆயிடுச்சுல்ல? சரி ஓகே. சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ. ஸோ இனிமே Q&A ஏதாவது இருக்கு அப்படின்னா, லெட்ஸ் ஜஸ்ட் டூ நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ஹாப்பி லைஃப் எல்லாத்துக்குமே ரொம்ப கலர்ஃபுல்லா இதுக்கப்புறம் உங்க லைஃப் அமையணும். ரொம்ப பாசிட்டிவா இருங்க. யார பத்தியும் கெட்டது பேசக்கூடாது. ஓகேயா? அப்ப நான் கிளம்புறேன். சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ. பாய். டேக் கேர். ஐயோ! அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் எல்லாரும் ஹாப்பி தீபாவளி சொல்லிடுங்க கமெண்ட்ல. ஓகேயா? லெட்ஸ் ஜஸ்ட் பி பாசிட்டிவ். டாடா பாய்.